சூப்பர் சண்டே சேல். ரஜினிகாந்த் பற்றி தெரியாத உலகத்திலேயே யாரும் கிடையாது. அவரை அந்த ஆண்டவன் ஒரு அவதாரம் மாதிரி எனக்கு அனுப்பிச்சு எனக்கு என்னை ஹெல்ப் பண்ணவர் ரஜினிகாந்த். அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப அவரை நான் பாராட்டுறேன். அவர் எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு உதவி செஞ்சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் மோகன் இப்படிலாம் வரக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, நல்ல ஒரு நடிகர், அந்த நல்ல டைரக்டர் எனக்கு தெரியும். அதனால் நல்ல இயக்குனர் உங்களுக்கு இப்படி வரக்கூடாது, உங்கள் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னாரு. அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சேன். 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபா. அதுதான் என்னை காப்பாற்றிட்டு, என்னோட தன்மானத்தை காப்பாற்றிட்டு, என்னோட டிக்னிட்டி வாங்கலை, அதுதான் என்னை காப்பாற்று. பல்வேறு விருதுகளை குவித்த நம்ம கிராமம் என்ற புகழ்பெற்ற படத்தை இயக்கியவர் மோகன் சர்மா. புனேவில் உள்ள இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் நடிப்பு பயின்ற முதல் தென்னிந்தியர் என பிரமிக்கப்பட்டவர். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என தென்னிந்திய மொழிகளில் சுமார் 170 படங்களில் நடித்துள்ளார். 20 படங்களை தயாரித்துள்ளார். திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு என சினிமாவின் பல்வேறு தளங்களில் கொடிகட்டி பறந்தவர். அக்கரை பச்சை, ஏணிப்படிகள், தூண்டில் மீன், கண்ணெதிரே தோன்றினாள், பிரெண்ட்ஸ், பார்த்திபன் கனவு, பிரியமான தோழி, சச்சின் போன்ற பல்வேறு தமிழ் படங்களில் நடித்தவர். சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எனப்படும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் தலைவராக இருந்தவர். இப்படி பல்வேறு பின்னணிகளை கொண்ட இவர் நடிகை லட்சுமியின் முன்னாள் கணவர் என்றால் சட்டென்று தமிழ் ரசிகர்களின் நினைவுக்கு வந்துவிடக்கூடியவர். தேசிய விருது தேர்வுக் குழுவிலும் சர்வதேச திரைப்பட விழாவுக்கான இந்திய பனோரமா படங்கள் தேர்வுக் குழுவிலும் இடம்பெற்றவர். தாதா சாஹேப் பால்கே சாதனை விருதுக்கு தென்னிந்திய பிரதிநிதித்துவ உரிமையை போராடி பெற்றவர். ஒரு காலத்தில் போயஸ் கார்டனில், அதுவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வீட்டருகே மிகப்பெரிய பங்களாவில் வசித்து வந்த நடிகர் மோகன் சர்மா தற்போது மருந்து வாங்க கூட காசில்லாமல் ஆதரவற்றோருக்கான முதியோர் இல்லத்தில் பரிதவித்துக் கொண்டிருப்பது தமிழ் திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து நடிகர் மோகன் சர்மா வேதனையோடு கூறும்போது, நான் தயாரித்து இயக்கிய நம்ம கிராமம் படம் நல்ல விருதுகளை வாங்கி குவித்தது. ஜெயலலிதாவிற்கு என்னுடைய நம்ம கிராமம் படம் மிகவும் பிடித்து அதை தனது ஆல் டைம் சிறந்த 10 படங்களில் 5வது இடத்தை பெற்ற படம். இப்படத்தை முடிக்க தன்னிடம் வங்கியில் இருந்த 75 லட்சம் ரூபாய் மதிப்பீரான பங்குகளை விற்றும் வங்கியில் 1.25 கோடி ரூபாய் கடன் வாங்கியும் தயாரித்தேன். இந்த கடனை அடைப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் திடீரென அவர் இறந்து விட்டார். நம்ம கிராமம் படம் கேரளாவின் பாலக்காடு பகுதிகளில் அந்த காலத்தில் பிராமண சமூகத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சாடிய கதை. தமிழ்நாடு அரசு விருது மட்டுமல்லாமல் கேரள அரசின் விருதும் அந்த படத்திற்கு கிடைத்தது என்கிற மோகன் சர்மா, ஜெய்சங்கர் முதல் சரத்குமார் வரை பல்வேறு நடிகர்களுடன் நடித்துள்ளார். திடீரென பட வாய்ப்புகள் குறைந்ததால் தனது பார்வையை சீரியல்களின் பக்கம் திருப்பினார். கோலங்கள், முந்தானை முடிச்சு, வாணி ராணி, மாயா, தாலாட்டு உள்ளிட்ட சீரியல்களில் நடித்திருந்தார். இது குறித்து அவர் கூறும்போது, சீரியல் பக்கம் நிறைய சீரியல்களில் நடித்தேன். சினிமா, சீரியல் இரண்டும் என்னை பிஸியாக வைத்திருந்தாலும் குடும்ப வாழ்க்கை எனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரவில்லை. வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் சந்தித்தேன் என்று கூறியுள்ளார். நடிகை லட்சுமியை விவாகரத்து செய்த நிலையில் சாந்தி என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறியவர் மேலும் கூறும்போது, சினிமாவில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சென்னையில் போயஸ் கார்டன் பகுதியில் எனக்கு வீடு இருந்தது.
ஆனால் ஒரு கட்டத்தில் போயஸ் கார்டன் வீட்டையும் விற்றேன். சினிமாவில் கவனமாக இருங்கள், நல்ல படம் எடுக்கிறோம் என்று என்னை போல் ஆகிவிடாதீர்கள். உடலும் மனதும் ரொம்பவே சோர்ந்து போய்விட்டது. கையில் காசு இல்லை. நோய் நொடியென வந்தால் பக்கத்தில் இருந்து பார்க்க ஆள் இல்லையே. வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. இந்த சூழலில்தான் ரோட்டரி கிளப் நண்பர்கள் இந்த முதியோர் இல்லத்தில் என்னை சேர்த்து விட்டார்கள். இந்த இல்லத்தில் இப்போதைக்கு தங்க இடமும் சாப்பாடும் இலவசமாக கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் வயோதிக பிரச்சனைகளால் எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் வாங்கக்கூட என்னிடம் காசு இல்லை என சோகத்துடன் விவரித்துள்ளார். நான் 3 மாசம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. 20 படம் எடுத்திருக்கேன், 2 படம் டைரக்ட் பண்ணேன். எல்லாம் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நல்ல படமா எடுத்தேன். ஒரு 2 படம் எடுத்தேன், கிராமம் நம்ம கிராமம்னு. அந்த 2 படமும் என்னை அப்படியே தவிக்க விட்டுடுச்சு. கடைசியில் அது ஒன்றும் பண்ண முடியல. அதை இந்த ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே நானே பண்ண முடியாதா போட்டு, யாரும் ரிலீஸ் பண்ணக்கூட ரெடியாக வரல. நானே எல்லாமே பண்ண முடியாதா போச்சு. அது நடுவில் எனக்கு ஒரு மேஜர் சர்ஜரி ஆகி போச்சு. காலில் எக்கிலிஸ் ஹீல், அதோட ஸ்பர்ம், அந்த ஸ்பர்ம் என்னை நடக்க முடியாமல் ஒரு நிலைமையில கொண்டு வந்தது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபா அதே செலவாகி போச்சு. கடைசியில் இது சொல்ல போனால் எனக்கு கையில் ரூபா இல்லாமல் திண்டாட்டமாக அடுத்து எனக்கு வெர்டிகோ பிரச்சனை, என்னோட தலை சுத்தும், அது இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸு, டெய்லி இன்சுலின் போட்டுக்கணும். இதுக்கெல்லாமே 35,000 ரூபா மாதம். அதெல்லாம் இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் நான் கொஞ்சம் ரொம்ப தவிச்சிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு இது இந்த ஸ்தாபனம் நடத்துகிற ட்ரஸ்ட்டு ரோட்டரியை சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் ரோட்டரி கிளப்போட பிரசிடெண்டாக இருந்தவன். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் அவங்க நிறைய சலுகையெல்லாம் தந்தாங்க, ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சரி சொல்லி இங்கே இருந்துட்டேன். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் உதவியது குறித்து பேசும்போது, நான் இங்கு இப்படி இருக்கிறேன் என ரஜினி சாருக்கு சொல்லி இருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன் அவரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. அதை வைத்து சமாளித்துக் கொண்டிருக்கிறேன். பிலிம் சேம்பரில் நான் பொறுப்பில் இருந்த போது வயதான காலத்தில் இந்த மாதிரி யாராவது நோய் நொடி என கஷ்டப்பட்டால் 5 லட்சம் ரூபாய் வழங்கலாம் என ஒரு தீர்மானம் போட்டிருந்தேன். அந்த உதவியை இப்போது நானே கேட்கிறேன், தர மறுக்கிறார்கள். கடிதம் கொடுத்து கேட்டபோது செத்தால் தருவதாக சொல்கிறார்கள். செத்த பிறகு யாரிடம் கொடுப்பார்கள் என்று தெரியவில்லை என வேதனையோடு கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்க கேட்டதுனால சொல்றேன். எனக்கு ஆண்டவன் மாதிரி கடவுள் அனுப்பிச்சு, அந்த ஆண்டவன் இருக்காரே அவர் அனுப்பிச்சு இந்த உலகத்துக்கு அவர் என்னை அனுப்பிச்சு. ரஜினிகாந்துக்கு தெரியாத உலகத்திலேயே யாரும் கிடையாது. அவரை அந்த ஆண்டவன் ஒரு அவதாரம் மாதிரி எனக்கு அனுப்பிச்சு எனக்கு என்னை ஹெல்ப் பண்ணவர் ரஜினிகாந்த். அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப அவரை நான் பாராட்டுறேன். அவர் எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு உதவி செஞ்சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், மோகன் உங்களுக்கு இப்படிலாம் வரக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, நல்ல ஒரு நடிகர், அந்த நல்ல டைரக்டர் எனக்கு தெரியும். அதனால் இயக்குனர், நல்ல இயக்குனர், உங்களுக்கு இப்படி வரக்கூடாது, உங்கள் நம்பர் கொடுங்க, அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னாரு. அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சேன். 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்காரு. 1 லட்சம் ரூபா. அதுதான் என்னை காப்பாற்றிட்டு, என்னோட தன்மானத்தை காப்பாற்றிட்டு, என்னோட டிக்னிட்டி வாங்கலை, அதுதான் என்னை காப்பாற்று. அவருக்கு நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு இன்னும் பல வருடங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல அவங்க ஃபேமிலியும் சரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை நான் டெய்லி வேண்டிக்கிறேன். இவரது ஒரே மகன் ஜெர்மனியில் இருக்கிறார்.
இவரை பார்த்துக் கொள்வதாக கூறியவர் வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. நம்ம கிராமம் படத்திற்கு அரசு மானியத் தொகை கிடைக்கவில்லை. அதுவும் கிடைத்து படத்தின் உருவத்தை யாராவது வாங்கி அதற்குரிய பணத்தை கொடுத்தால் மீதி காலத்தை சிரமமின்றி கழித்து விடுவேன் என உருக்கமாக கூறியிருக்கிறார் மோகன் சர்மா. மேலும் சச்சின் படத்தில் ஜெனிலியாவின் தந்தையாக நடித்துள்ள மோகன் சர்மா முதலமைச்சர் விஜயை சந்திக்க முயற்சித்து வருகிறார். சந்திக்க அனுமதி கிடைத்தால் அவரிடம் மருத்துவ வசதி உதவி கேட்பார் எனவும் தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இது குறித்து அவரிடம் நாம் கேட்டபோது முதலமைச்சர் நல்ல மனிதர், அவரை பார்த்து வாழ்த்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான் என உருக்கமாக கூறியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக மீஞ்சூர் செய்தியாளர் தாமோதரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.